இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே வீட்டிலேருந்தே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். மந்த்லி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயந்தாங்க. ஆனால் இந்த செஞ்சுரியில் பர்டிகுலராக வேலை செய்வது மட்டுமே தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கை மாறி போச்சு. இப்போ இதில் 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாவே சில பேரோட வாழ்க்கையில் கண்ணை மூடிட்டு அவங்க வேலை செய்யலை அப்படின்னா, எக்கச்சக்கமான மணி நேரம் அவங்க வேலை செய்யலைன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படும். இதுதான் இன்னைக்கு இருக்க ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் நம்மள நிறைய பேருக்கு அந்த மாதிரியான நிலைமை கிடையாது அப்படின்றது தான் உண்மை. ஆனாலும் இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த ஹசல் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வீடியோஸ்ல நீங்க இதை கேள்விப்பட்டிருக்கலாம். கண்ணை மூடிட்டு உழைக்கணும், எக்கச்சக்கமா உழைக்கணும், 14 மணி நேரம் உழைக்கணும், 7 நாளும் உழைக்கணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா வாழ்க்கையில சில காலகட்டங்கள்ல அப்படி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனால் இதை செஞ்சு நமக்கு என்ன பழகிடும் அப்படின்னா, இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு நம்ம வந்துருவோம். அப்படி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்மளால வாழ்க்கையையும் வேலையையும் பிரித்து பார்க்க முடியாது. வாழ்வதற்காக தான் வேலையை தவிர வேலைக்காக வாழ்க்கை இல்லை அப்படின்ற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். சோம்பேறித்தனமாக இருப்பது எந்த அளவுக்கு முக்கியமான பிரச்சனையோ, அதே அளவுக்கு வேலையை செய்து கொண்டே இருப்பதும் ஒரு முக்கியமான பிரச்சனை தான் அப்படின்றத நம்ம உணரணும். இதுல நீங்க எந்த சைட்ல இருந்தீங்கனாலும் பிரச்சனை தான். நீங்க எக்கச்சக்கமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் பிரச்சனை தான். நீங்க வேலையே செய்யாம சும்மாவே இருக்கீங்க அப்படின்னாலும் பிரச்சனை தான். ஆனால் சும்மாவே இருக்கிற நபர்களை இந்த உலகம் திட்டிக் கொண்டே இருக்கும். அதனால அவங்களுக்கு எப்பயாவது மாறணும் அப்படின்ற சிந்தனையாவது வரும். ஆனால் இப்படி வேலை செய்து கொண்டே இருக்கும் மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள இந்த உலகம் பாராட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு இடத்துக்கு மேல நம்ம என்ன நம்பிடுவோம் அப்படின்னா, இப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் என்னோட பிறவியோடைய பயன் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு, இந்த இமேஜுக்குள்ள வேற நான் வந்துட்டேனே, இதுக்கப்புறம் நான் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேனே, என்னோட இந்த இமேஜ் போயிடுமே அப்படின்ட்டு இமேஜுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் ஓடிட்டேன், இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டேன், இதுக்கு மேல போறதுக்கு இவ்வளவு தூரம் தானே நான் நடக்கணும், இப்போ போய் நான் வேகத்தை நிறுத்தலாமா அப்படின்னு பல காரணங்களை சொல்லிக்கிட்டே நம்ம இந்த மாதிரி ஒர்க்கஹாலிக் கல்ச்சருக்கு மாறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையின் கடைசி ஸ்டேஜில் இந்த வாழ்க்கையை இன்னும் ஒரே ஒரு முறை திருப்பி வாழ்ந்துடலாமா அப்படின்ற ஆசை வரும். நம்ம எரிக் எரிக்சனோட 8 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா கீழே இணைக்கிறேன். மனிதனுடைய வாழ்க்கையின் கடைசி ஸ்டேஜ் அதுதான். என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கு, சந்தோஷமா இருந்திருக்கு, நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்கேன், நிறைய இடத்துல தோத்துருக்கேன், பரவாயில்ல, எது எப்படி இருந்தாலும் என் வாழ்க்கை திருப்தியா இருக்கு அப்படின்னு நினைச்சோன்னா நல்லா இருக்குங்க. ஆனால் அதே இடத்துல என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தேனே, பணம் நிறைய சம்பாதிச்சிட்டேனே, ஆனால் அந்த பணத்தை நான் செலவு பண்ணவே இல்லையே, பரவாயில்ல என் குழந்தைங்களுக்காக சம்பாதிச்சிருக்கேன், ஆனால் என் வாழ்க்கைக்கு நான் எதுவுமே செஞ்சுக்கலையே, இந்த இடத்துல நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை இன்னும் ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் ஆகிடாதா, இன்னும் ஒரு வருடம் எக்ஸ்டெண்ட் ஆகிடாதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் எத்தனை மாதம் எத்தனை வருடம் உங்கள் லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் நீங்கள் விட்ட விஷயத்தை பிடிக்கவே முடியாது. ஏன்னா வாழ்க்கையின் முடிவும் காலத்தில் உங்களால் வாழ்க்கையை வாழ முடியாது, வாழ்க்கையை தள்ள தான் முடியும். ஸோ உங்களோட வாழ்க்கையோடைய பிரைம் அப்படின்னு சொல்லப்படுற முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும் பொழுது சில நேரங்களில் வேலை செய்யாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனையோ அதே அளவுக்கு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதும் பிரச்சனை தான் அப்படின்றத உணர்ந்துட்டு அப்பப்போ சின்ன மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி உங்களுக்கான சந்தோஷம் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் பெரிய சந்தோஷமே மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். அது உங்கள் குடும்பமாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், உங்கள் மனைவி கணவனாக இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்தெந்த நபர்களுக்கெல்லாம் உங்களுடைய நேரத்தை உங்களால் கொடுக்க முடியும்னு பாருங்கள். ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோன்னா, பணத்தை கொடுத்துட்டா போதும் இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ட்டு. பணத்தை கொடுத்துட்டா ஒருவேளை அவங்களுக்குள்ளே அவங்க சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அவங்கள விட்டு நீங்கள் விலகிடுவீங்க. அதுக்கப்புறம் எதுக்காக உழைச்சோம் அப்படின்ற சிந்தனை வரும்பொழுது அவங்களையே நீங்கள் வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ பல விதங்களில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா சில நேரங்களில் உங்களோட வேலையை ஒதுக்கி வைப்பது அவசியம் அப்படின்றத புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். ஸோ இன்றைய முக்கியமான டேக்அவே, ஒர்க்கஹாலிசம் இஸ் எ லைஃப் லைன். வேலைக்காகவே பிறந்திருக்கிறோம் அப்படின்ற சிந்தனை பிரபலமாக பேசப்படும்